இந்த நேரத்தில் மணமக்களை வாழ்த்தி செய்தி அளிப்பதற்காக நம்ம மத்தியிலே இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் தலைவர், நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய மோகன் சி அண்ணன் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மணமக்களுக்கு விசேஷமாய் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 5 நிமிடம் தான் எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம். இந்த மகள் சொல்லுகிறாள் எனக்கு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லி. இந்த திருமணத்திலே இந்த வாழ்த்து வைபவத்திலே பங்கு பெறுவது எனக்கு அதிக சந்தோஷம். ஸ்டீபன் பிரதர் அருமனை ஸ்டீபன் அப்படின்னா உலக புகழ் பெற்றுட்டார். அவர் ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பும் வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட அவங்க 2 பிள்ளைகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பிள்ளைகளுமே ரொம்ப இனிமையான பிள்ளைகள், ஆண்டவர் மேல் அன்புள்ள பிள்ளைகள், பாசமுள்ள பிள்ளைகள். அவங்க அவன்கிட்ட பழகி பார்த்தா தெரியும், அவ்வளவு அன்பாய் பாசமாய் பழகக்கூடிய பிள்ளைகள். இந்த மகள் சலிமாவுடைய திருமண வாழ்த்தில் பங்கு பெறுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மணமகன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். என குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடித்திருக்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய சந்தோஷம். இந்த மகளுடைய சந்தோஷத்தில், குடும்பத்தின் சந்தோஷத்தில் நானும் பங்கு பெறுவதற்காக வந்திருப்பது என் மகிழ்ச்சி. இவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், அதை மாத்திர சொல்லி அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று 7 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அது ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங். இந்த மணமக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஐ வில் பிளஸ் யூ, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமை பிள்ளைகளை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் நான் போகும் பொழுது என்னை ஆசீர்வதியும்னு கேட்டால், என்கிட்ட கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்னு கேட்பார். அதே மாதிரி குறிப்பாக நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார், நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். இந்த பிள்ளைகள் 2 பேரையும் கர்த்தர் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் இவர்களை ஆசீர்வதிக்கணும்? நான் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை விண்ணப்பத்தை வைத்த போது ஆண்டவர் அதே வசனத்தில் பதில் கொடுத்திருக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங். நான் உன்னை ஆசீர்வதிப்பதின் நோக்கம், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், அதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆபிரகாமை அப்படித்தான் ஆசீர்வதித்து, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும், அதுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். அதற்கு தான் இன்றைக்கு அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இந்த மணமகன் பாருங்க, ஒரு மருத்துவர், டாக்டர், நிறைய மக்களுக்கு அவர் மூலமாக சேவை செய்ய போகிறாங்க. நிறைய பேரை சுகமாக்க, உயிர்களை பாதுகாக்க, அவர்களுடைய பயத்தோடு வரக்கூடிய வியாதியஸ்தரை அவங்க சந்தித்து தைரியப்படுத்தி சுகமாக்கி அனுப்ப தேவன் அவர்களை ஒரு மருத்துவராக உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மகனிடத்தில் லட்சக்கணக்கான வியாதியஸ்தர்கள் வர போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதவியாக இருக்க போகிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல ஜனங்கள் வந்து
அவரிடத்தில் வந்து சுகமாகி வெளியே போகும்போது கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுவார்கள். அவங்க பெரிய ஒரு சந்தோஷத்தை காண போகிறாங்க. மகள் பாருங்க, அவங்க எம்ஏ முடிச்சிட்டு கணவருக்கு துணையாக நிற்க தன்னை அர்ப்பணித்து கொண்ட மகள். இந்த 2 பேரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தணும். ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதிக்க 3 காரணங்கள். அந்த 3 காரியத்தை மாத்திர ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். முதலாவது, ஆதியாகமம் 12:4 கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனார். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் 2 பேரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும். இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுக்கிற வார்த்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, அதற்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்குமே நமக்கு ஆலோசனை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ 2 பேரும் குடும்பம் ஆயிட்டாங்கல்ல, அதனால் குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை சுருக்கமாக என்ன சொல்கிறதுன்னா, கீழ்ப்படுகிறதுன்னா, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சலீமாவே, உன் கணவருக்கு நீ எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். அது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல கணவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் வேதத்தில் சொல்கிற முக்கியமான ஆலோசனை. அதனால் கணவர் என்ன சொன்னாலும் உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி முதல்ல கீழ்ப்படிஞ்சிடணும். ஆனால் அதான் முக்கியம். அதான் வசனம் சொல்லுது. புருஷர்களே, மனைவினிடத்திலே அன்பு கூறுங்கள். உங்களுக்கு அன்பு கூற சலீமாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, குடும்பம் இருக்குது, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய அன்பு சலீமாவுக்கு தான். ஆண்டவருக்கு பிறகு முதல் அன்பு, அதன் பிறகு தான் மற்றவங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய எதிர்பார்க்கிறது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் கீழ்ப்படிந்து ஒருத்தர் அன்பு காட்டி வாடும்போது ஆண்டவர் உங்களை எல்லா விதத்தில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. இதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். 2வது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆதியாகமம் 15:6 கர்த்தரை விசுவாசித்தார். நீங்கள் 2 பேரும் கர்த்தரை விசுவாசித்து, ஆண்டவர் தான் உங்களுடைய விசுவாசம், அவர் தான் உங்களுடைய நம்பிக்கை. அவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் வாழ பழக்கி கொள்ளணும். உங்களுக்கு என்ன வேண்டுனாலும் ஆண்டவர் தான், அவர் உங்களை நடத்துவார். உங்கள் அப்பாட்ட கேட்டால் என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா இந்த ஸ்டீபன் அப்பாட்ட கேட்கக்கூடாது, பரலோக அப்பாட்ட தான் கேட்கணும். அவர் தான் உனக்கு இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் மேலே விசுவாசம், அது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு திருமணமாகி வந்தபோது என்னுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தார் பெரிய பணக்காரங்க. ஆனால் அவங்க வீட்டில் பெரிய குடும்பம், 12 பிள்ளைகள். அவங்க அம்மா சொன்னாங்களாம், உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் தேவைன்னு சொல்லி நீ எங்கிட்ட வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் பெரிய குடும்பம், நாங்கள் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களாம். என் மனைவி சொன்னாள், நான் இனி உங்களை தேடி எந்த நன்மைக்கும் வரமாட்டேன். எனக்கு என்ன வேணும்னாலும் என் கணவர் ஊழியக்காரரோட முழங்காலில் நின்று பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு தான் அவங்க அம்மாட்ட பதில் சொல்லிட்டு வந்தார். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். உங்கள் 2 பேரையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். உங்கள் அப்பா ஸ்டீபன் அல்ல, அது உலக பிரகாரமான தகப்பன், பரலோக தகப்பன், வானத்தை பூமி உண்டாக்கினவர் உங்கள் தகப்பன். அவர் பெரிய செல்வந்தர், உனக்கு என்ன கேட்டாலும் தருவார். நீ விசுவாசித்து 2 பேர் அவரை சார்ந்து வாழுங்க, உங்களை மேன்மையாக வச்சு கனப்படுத்துவார். 3வது, கடைசியாக ஆதியாகமம் 18:22 வாசிக்கும் போது, ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணினார். ஒரு பட்டணம் பாவத்தில் அழிய போகிறது என்பதை அறிந்த போது தேவ சமூகத்தில் நின்று மன்றாடினார். நீங்கள் 2 பேரும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். இந்த தேசத்தில் 143 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைப்பட்டு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். இந்திய தேசத்தில் ஒரு வருஷத்தில் 1 லட்சம் குழந்தைகள் காணாமல் போகிறாங்களாம். சின்ன குழந்தைகள் எங்கே போகிறாங்கன்னு தெரில. அரசாங்கம் தான் ரிப்போர்ட்டு, பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க காணலைன்னு சொல்லி. வாலிப பெண் பிள்ளைகளை காணவில்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு தேசம். அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் 2 பேரும் தினமும் தவறாமல் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார்.
அதனால இந்த வாக்குத்தத்தம் உங்க 2 பேருடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் அதை பார்ப்பேன். உங்களை இப்ப இருக்கிறத விட மேன்மையா ஆண்டவர் வச்சு உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் இணைந்து இதே மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கருத்தாய் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமை பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அருமையான மகள் சலிமாவுக்கு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கை துணைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 2 பேரையும் வாழ்க்கையில இணைத்த தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் 2 பேரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை எப்படி சகல விதத்திலும் ஆசீர்வதித்தீரோ அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தணப்பா. இந்த பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இவங்க மூலமாக ஏராளமான மக்கள் நன்மை பெறணும், உம்முடைய உள்ள மகிழ்ந்து களி கூறணும். அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.